நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த ஆரல்வாய்மொழி பகுதியில் சிறுமியை திருமணம் செய்து குடும்பம் நடத்திய பனகுடி பகுதியை சேர்ந்த வாலிபரான சுரேஷ் வயது 28 என்பவர் கைது. மேலும் இருதரப்பு பெற்றோர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி தனது பெற்றோருடன் வசித்து வந்தார். சிறுமிக்கும் நெல்லை மாவட்டம் பனகுடி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்ற 28 வயது வாலிபருக்கும் இடையே கடந்த மாதம் ஆரல்வாய்மொழியில் வைத்து திருமணம் நடைபெற்றது. அதன் பிறகு மணமக்கள் இருவரும் குடும்பம் நடத்தி வந்தனர். இதனிடையே குழந்தை திருமணம் பற்றிய புகார் குமரி மாவட்ட சமூக நல பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் நல அதிகாரிகளுக்கு சென்றது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த பகுதிக்கு சென்று அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதில் சட்டவிரோதமாக பனகுடி பகுதியை சேர்ந்த வாலிபர் சுரேஷ் குழந்தை திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வருவது தெரியவந்தது. இதனையடுத்து சிறுமியை மீட்டு அதிகாரிகள் நாகர்கோவிலில் உள்ள ஒரு காப்பகத்தில் தங்க வைத்துள்ளனர். பின்னர் இது பற்றி நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வாலிபர் சுரேஷ் மீது குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் சிறுமியின் பெற்றோர் மற்றும் வாலிபரின் பெற்றோர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் சி. அபிஸ் ராஜா.